வணக்கம் நண்பர்களே. இப்போ எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். சம்பளம் வருது, ஆனா கையில பணம் நிலைக்க மாட்டேங்குது. மாத ஆரம்பத்திலே இந்த மாதம் சேமிச்சிடலாம்னு நினைப்போம். ஆனா மாத முடிவுக்குள்ள எங்க போச்சு பணம்னு கேட்க வேண்டிய நிலை. இதுக்கு பெரிய காரணம் தெரியுமா? மளிகை செலவு. அது கட்டுப்பாடு இல்லாம போறதுதான். இன்னைக்கு இந்த வீடியோல மளிகை செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நடைமுறையில வேலை செய்யும் வழிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லப் போறேன். டிப் 1. லிஸ்ட் இல்லாம கடைக்கு போகாதீங்க. முதல்ல முக்கியமான விஷயம், லிஸ்ட் இல்லாம ஒரு நாளும் கடைக்கு போகாதீங்க. கிச்சனுக்குள்ள போய் பாருங்க, என்ன இல்லையா? அதுதான் லிஸ்ட்ல முதல் இடம். அப்புறம் பாத்துக்கலாம்னு கடையில நின்னு நினைச்சு வாங்காதீங்க. ஏன்னா கடையில நின்னா தேவையில்லாத பொருள்தான் முதல்ல கண்ணுல படும். டிப் 2. விலை கம்பேர் பண்ணுங்க. லோக்கல் ஷாப்ல என்ன விலை, சூப்பர் மார்க்கெட்ல என்ன விலை? ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஆனா அந்த ஒரு நிமிஷம் நம்ம பணத்தை காப்பாத்தும். எங்க விலை கம்மியா, எங்க தரம் நல்லா இருக்கோ அந்த கடையில வாங்குங்க. டிப் 3. ஆஃபர்ல வாங்காதீங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொன்னா அது சேமிப்புன்னு நினைக்காதீங்க. தேவையில்லாதத வாங்குறது அது சேமிப்பு இல்ல, வீண் செலவு. நமக்கு ஒண்ணுதான் தேவைன்னா ரெண்டாவது இலவசம் வந்தாலும் அத வேண்டாம்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். டிப் 4. பசியோட கடைக்கு போகாதீங்க. பசியோட போனீங்கன்னா ஸ்நாக்ஸ், பிஸ்கெட், கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா கண்ணுல படும். ஆனா நல்லா சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா ஸ்நாக்ஸ் லிஸ்ட் தானா குறையும், பில்லும் கம்மியாகும். டிப் 5. மொத்தமாக வாங்குங்க. அரிசி, பருப்பு, சர்க்கரை, புளி இதெல்லாம் மொத்தமாக வாங்கி வைங்க. ரேட்டும் கம்மி, அடிக்கடி கடைக்கு போக வேண்டாம், தேவையில்லாத செலவும் வராது. டிப் 6. வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செய்யுங்க. ஸ்நாக்ஸ், மசாலா பேக்கெட்ஸ் கடையில வாங்குறத குறைச்சிட்டு வீட்டிலேயே செய்ய முயற்சி பண்ணுங்க. செலவும் கம்மி, ஹெல்த்துக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு. டிப் 7. ஸ்நாக்ஸுக்கும் மாத லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதம் இவ்ளோதான், அதுக்கு மேல இல்லன்னு முன்னாடியே முடிவு பண்ணுங்க. டிப் 8. பெரிய டப்பால வேண்டாம். ஹார்லிக்ஸ், பூஸ்ட், ஷாம்பூ, கம்ஃபர்ட் இதெல்லாம் பெரிய டப்பால வேண்டாம். சின்ன பாக்கெட்ல வாங்குங்க. ரேட் கம்மி, யூஸும் கம்மி, வீணாக்கமும் குறையும். டிப் 9. டெய்லி செலவை நோட் பண்ணுங்க. ஒரு நோட்ஸ்லயோ மொபைல்லையோ எழுதி வைங்க. மாத முடிவில் எது அதிக செலவாச்சுன்னு நமக்கே தெளிவா தெரியும். டிப் 10. வீணாக்காதீங்க. எந்த பொருளையும் வீணாக்காதீங்க. சீசனல் காய்கறி, பழங்கள் வாங்குங்க. மீல் பிளான் பண்ணி சமைங்க. மீதி போடுற உணவை தவிர்க்குங்க. நினைவில் வைங்க, சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய சேமிப்பை உருவாக்கும். இன்னைக்கு தொடங்கினா நாளைக்கு நிம்மதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.